காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை செய்வதற்குங்க அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய்களை எடுத்துக்கிட்டேங்க. 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேங்க. அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 10 சின்ன வெங்காயங்களை உரித்து தோடு உரித்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. மீன் வறுவல் செய்வதற்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துட்டேன். ஏற்கனவே இதில் மிளகா சேர்த்துருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கங்க. மீன் வறுவல் செய்வதற்கு நான் சங்கரா ஃபிஷ் எடுத்துருக்கேங்க. 2 மத்தி மீன் மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இப்போ இதோட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து வைக்கணும். மசாலாவெல்லாம் மீனோட நல்லா கலந்து வச்சுட்டாங்க. இதை வெளியில் 10 நிமிஷமோ இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 5 நிமிஷமோ வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மீனை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டேங்க. தோசைக்கல்ல தான் வறுக்க போகிறேன். அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா வைக்க வேண்டியதாங்க. 5 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒரு மீனை மெதுவாக திருப்பி விடுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாங்க. மீன் வறுவல் ரெடிங்க. இப்போ எடுத்துக்கலாம். எப்படி தோசைக்கல்ல ஒட்டாமல் வருது பாருங்கள். அருமையான மீன் வறுவல் ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க.